ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பிஎன்ஒய்ஸ் 2026-27 பேட்ச்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிஎன்ஒய்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபோனில் அப்ளிகேஷன் போடாமல் உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய நெட் சென்டருக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபோனில் மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பிஎன்ஒய்ஸ்க்கு 2026-2027 அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபார் பிஎன்ஒய்எஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக கூட உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராஸ்பெக்டாஸை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டாஸை ரீட் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு அதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பிஎன்ஒய்எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா ஹெச்எஸ்சி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதில் படிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு டேட்டு, செகண்ட் மந்த் அண்ட் இயர் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த இயரில் 12th கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் 2025 கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொடுத்துக்கோங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் +2 முடிச்சுட்டு வரீங்கன்னா 2026 கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்கில் இருந்தீங்கன்னா அதுக்கான இயரை கிளிக் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நீங்கள் 12th எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிசியில் எம்இஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. எம்இஸ் ஐடியில் 10லேருந்து ஒரு 18 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் +1 பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா எஸ் அப்படி கொடுத்துக்கணும், இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸோடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸை நீங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, காலேஜுக்குன்னு தனியாக. நீங்கள் நெட் சென்டரில் பண்ணுறீங்கன்னும் போது அவங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நெட் சென்டருக்கு போக சொன்னேன். ஸோ உங்களுடைய லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு அதுக்கு க்ரியேட் பண்ணுறது, புது பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கு, 12th மார்க்கில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய நேமை நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அந்த லாகின் ஐடியில் உங்களுடைய ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். அடுத்தது ஃபில்லப் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் லைக் உங்களுடைய நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, உங்கள் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், நீங்கள் மேல் கேண்டிடேட்டா ஃபீமேல் கேண்டிடேட்டா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டியில் சப்கேஸ்ட் கேட்பாங்க, அதுக்கு ஒரு கோட் இருக்கும். அப்புறம் சர்டிஃபிகேஷன் நம்பரு, உங்கள் நேஷ்னாலிட்டி, உங்கள் நேட்டிவிட்டி, உங்களுக்கு 12th இருக்கிற ரோல் நம்பர், 12th நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் எடுத்தீங்க, உங்களுடைய நேட்டிவிட்டி என்ன, நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, இல்லை ஸ்கூல் மாறி மாறி படிச்சிங்களா, ஸ்பெஷல் கேட்டகிரியில் வரீங்களா, இல்லை நீங்கள் படித்த இடம் டவுன்ஷிப்பாக, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஃபில்லப் டீட்டெயில்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய சிக்னேச்சரையும் அதே மாதிரி அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இது நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th and 12th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். டிசி இருந்தால் டிசி அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகிரி கோட்டாவில் வரீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி பல இது அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு,
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாஸ்புக் இருந்தால் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்படி இல்லைனா உங்களுடைய பேரண்ட்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய எமிஸ் நம்பர் நீங்கள் டிசியில் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவைப்படும். இந்த மாதிரி தான் தேவைப்படும். மிச்சதெல்லாம் நான் எதனா விட்டுருந்தேன்னா நீங்கள் நெட் சென்டர் போகிறீங்கள்ல, அங்கே உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு உங்களுடைய பேமெண்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஜூலை மாதம் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதும் கவுன்சிலிங் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங்கும் உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்க போகுது. உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சுன்னா அடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்புறம் தான் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ உங்கள் கட் ஆஃபுக்கு ஏற்ற காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம தனியாக கட் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு வீடியோ ஒன்று போடலாம். எந்தெந்த கட் ஆஃப் இருந்தால் சேஃப், எந்தெந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.